உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் வடக்கு தெருவில் இந்த ஊராட்சி பகுதியில் வந்து 16 லட்சம் ரூபாயில் எனக்கு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் கட்டி கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் இல்லை. ஏற்கனவே பல பகுதியில் நம்ம அரசு இருக்கும்போது நான் இங்கே முழுமையாக இந்த கழிவுநீர் வாய்க்கால், மழைநீர் வாய்க்கால் அனைத்தும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எல்லா பணியும் செய்தது. குறிப்பாக எஸ்விடி நகர், அது மிகப்பெரிய தெருக்கள். அங்கே மழை காலங்களில் தண்ணி நிறைய வந்துடும். நிறைய வீடுகள்லாம் மூழ்கி இருக்கும் பாதி அளவுக்கு. எனவே அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் போட்டு அது அன்னைக்கு அரசாங்க நிதியோடு 1,80,00,000 ரூபாய் செலவில் அந்த வடிகால் அமைக்கப்பட்டது. அது பறவை அது என்ன வாய்க்கால் விளாங்குடி கால்வாய் வரைக்கும் இணைக்கப்பட்டது என்பதையும், அது அந்த மழை நீரெல்லாம் அப்படியே போய் மீனாட்சிபுரம் கம்மாய், அதாவது செல்லூர் கம்மாய்க்கு தான் வந்து சேரும். அதே மாதிரி இப்போ நம்முடைய கோவில் பாப்பாவுடி ஏற்கனவே 14 லட்சம் ரூபாயில் மேற்கு தெருவில், இந்த கோவில் பாப்பாவுடி ஊராட்சியில் மேற்கு தெருவில் இதே மாதிரி கழிவு நீர் வாய்க்கால் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. அது 15 லட்சம் ரூபாய். இன்றைக்கி அது 400 மீட்ரு, இது 450 மீட்ரு, இது 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இது போக ஃபேவர் பிளாக் இப்போ மந்தையில் அமைக்கிருக்கோம், பல்வேறு அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்துருக்கோம், ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். இது தண்ணீர் பெறும் அளவுக்கு சாலை வசதி அனைத்தும் செஞ்சுருக்கோம். இவங்கள மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் பளபளக்கும் சாலை போடுறல, நாங்கள் மக்களுக்காக சாலைகள் அமைத்தோம், மக்கள் பயன்பாட்டுக்காக சாலைகள் அமைத்தோம், தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொடுத்துருக்கிறோம் என்பதையும், மேலும் அடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மேலும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய துணைத் தலைவர், கழக நிர்வாகிகள், எங்கள் பறவை பேரூராட்சியுடைய நிர்வாகிகளுடைய, இங்கே ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார், இவங்களுடைய ஆலோசனை பெற்று மேலும் என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் என்பதையும் ஆராய்ந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் செய்யப்படும். எனவே கோவில் பாப்பாவுடைய கம்மாய் ஏற்கனவே எங்களுடைய காலத்தில் அண்ணனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அருமையான திட்டம் குடிமராமத்து திட்டத்தின் அடிப்படையில் அந்த கம்மாயெல்லாம் கரை உயர்த்தி வலுப்படுத்தப்பட்டது என்பதையும், அந்த வாய்க்கால்லாம் நம்ம மீனாம்பாள்புரம் நம்முடைய செல்லூர் கம்மாய்க்கு போகிற வாய்க்கால் தூர்வாரி அதை அகலப்படுத்தி மழைநீர் இந்த கூடல் நகரில் அதே மாதிரி சாந்தி நகரில் அந்த பகுதியில் இருக்க பர்மா காலனி இதுலாம் தேங்காத அளவுக்கு பார்த்து கொண்டோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் முதியோர் ஓஏபி வர்றவங்களுக்கு 2000 ரூபாய் திடீர்னு வங்கியில் வர வச்சாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்குவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க பழமொழி. நம்ம காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஊரில். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிலே பார்த்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர், இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த 15 திட்டங்கள், 15 வாக்குறுதிகளும் இன்றைக்கு முதலமைச்சரை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தூங்க விடாமல் செய்து விட்டது. என்ன இப்படியெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறார், நாளைக்கு செய்ய போகிறாரு, அதுக்கு முன்னால் நம்ம அறிவித்து விடுவோம்னு சொல்லித்தான் இந்த கோடைக்கால விடுமுறை பரிசு, அதே மாதிரி அட்வான்ஸாக போடுவது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லித்தான் தெரியும் 2000 ரூபான்றது. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க எப்போவுமே அப்படி தான், பட்டா கொடுக்குறேன்ட்டு வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடாமல் ரெக்கார்ட் பண்ணாமல் கொடுத்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷனுக்கு அனைவருக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெக்கார்டு பூர்வமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் யார் உரியவர்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்பதும் கடந்த ஆட்சியில் வரலாறு. திமுக எப்போவுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு செய்வது வழக்கமான ஒன்று.
அதுலேயும் இது ஒரு முதியோர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது உண்மையிலேயே அதுவும் ஒரு தில்லுமுள்ளாக இருக்கும் என்பதும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு அதான் என்ன புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறாரு. அதான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கூட்டணி சேர்க்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சி அமைய முடியும். எத்தனை தான் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி தோழர்களுக்கும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி மட்டும் ஓட்டு போட முடியாது. தோழர்கள் அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் ஓட்டு போடணும். இன்னைக்கு இருக்க திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அதில் இருக்க உண்மையான திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மனம் புழங்கி இன்னைக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு, நம்மளை மாதிரி ஏழை தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொன்று என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்போ எங்களிலிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அங்கே வச்சுக்கிறார், அவங்களுக்கு பதவி கொடுக்குறார். அப்போ 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு மனம் புழுகி இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்மளுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு போகலை. எனவே தான் அவர் ஏதோ இது செய்கிறார். எது செஞ்சாலும் ஒத்துக்குருவாங்க, எது செஞ்சாலும் திமுக தொண்டர் ஒத்துக்குறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவில் காலங்காலமாக பாடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க தான் நிறைய மந்திரிலாம் இருக்காங்க என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் காலங்கள் இருக்கு. அது பேசியிருப்பாரா என்னன்னு எனக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட தான் நீங்க வந்த உடனே டெல்லியில இருந்து வந்த உடனே கேளுங்க, எனக்கு தெரியாது. மோடி வந்த பிறகு எப்படி இருக்கு அதிமுக மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி. அன்னைக்கு பாருங்க 105 டிகிரி வெயிலுங்க, கொளுத்துற வெயில்லையும் சுட்டரிக்கும் வெயில்லையும் ஆண்கள் இளைஞர்கள் பெருவாரியாகவும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த சுட்டரிக்கும் வெயிலில் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க.